ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, ஆறுதலும் மாறுதலும் தேறுதலும் வேண்டுமென எதிர்பார்க்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்காக தான் இந்த 666ங்கிற எண்ணை உனக்காக தொட சொல்லியிருக்கேன். 6 மனமே 6, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, உனக்கான நல்லதை நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்குறேன்னு இந்த சாயப்பா சொல்ல வருவதை கவனமாக கேட்டுவிடு என் செல்லமே. சாய்பாபா சரணம்னு நீ எப்போது என்னை சரணடைந்தாயோ அப்போதே உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது உன் கரங்களை பிடித்து கொண்டிருக்கும் இந்த சாயப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த நொடியிலிருந்தே உன் மனசை மகிழ்ச்சியாக மாற்றிக்கோ. நீ நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடந்து பூரிப்போட மன நிம்மதியோட மனநிறைவோட நீ வாழும்படி உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போகச் செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் போக்கி உனக்கு தைரியத்தை தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் வேதனை என்ன, வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்திலும் நீ கஷ்டப்படும்படி கவலைப்படும்படியே இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உன் முன்னேற்றத்துக்கு யார் தடையாக இருந்தாலும் முட்டுக்கட்டையாக யார் இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். யாராவது உன்னை தப்பாக பேசி இழிவுபடுத்தி உன் தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி பேசினாலும் எதுக்காகவும் நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். நீ தனியாகவே இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போற. நீ எப்போதும் உறுதியாக இரு. உன் மனசு இலகியதாக இருப்பதாலேயே சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாயல்லவா? உன் உறுதித்தன்மையை அதிகரிப்பதற்காகவே உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன். நீ எதை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக இரு. உனக்கு நிழலாக இந்த சாயப்பா நான் இருந்து ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த காரியம் இனி வெற்றிகரமாக நடக்கும். அடுத்தடுத்து நீ உற்சாகமாக மகிழ்ச்சியாக வாழும்படி உன் வேலைகளில் உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன். இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தையும் விலக்கி எதை தொட்டாலும் துலங்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ எப்போதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு. என் நாமத்தை உன் மனசில் உச்சரிச்சுக்கிட்டே உன் அன்றாட பணிகளை நீ செஞ்சு முடிச்சினா உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் வந்து சேரும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை கண்டு நீ மனம் வெம்பி தவிக்கிறாய் தானே? கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் சரி செஞ்சிடறேன். உன் வாழ்க்கை துணை கூட அவ்வப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் நடப்பதை நினைத்து நீ மனம் வாடுவது எனக்கு புரிகிறது. வீட்டு சூழலும் சந்தர்ப்பங்களும் பிரச்சனைகளும் உன் மனதை தவிக்க வைப்பதை நான் பார்த்துட்டு தான் எல்லா பிரச்சனைகளையும் சுமூகமாக முடித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இனிமே உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒற்றுமை மேம்படும்படி நான் செய்கிறேன். இப்பொழுது இருக்கும் பிரச்சனையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். கூடிய சீக்கிரம் இப்போது உன்னை கலங்கடிக்கும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகி உனக்கான சந்தோஷம் கிடைக்க போகுது. நம்பிக்கையோடு என்னை வணங்கிய உன் பக்திக்கு ஈடாக உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷங்களை அள்ளித் தருவேன். வெகு நாட்களாக உனக்கு தள்ளிப்போன காரியத்தையும் நடக்காமல் இருந்த காரியத்தையும் வெற்றி உடையதாக நடத்தி தரப்போகிறேன். நிச்சயமா இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தொடர்ந்து முயற்சிகளை செய்தால் மட்டும் உனக்கான வெற்றியை நான் மிக பெருசாக உருவாக்கி கொடுத்துருவேன். எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கும் போது நம்பிக்கையோடு தயங்காமல் செய்ய பழகு. என் மேலே பாரத்தை போட்டினா நீ கேட்டதை விட பல மடங்கு உன் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். என்னை நம்பி நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் இனி வெற்றிகரமாக முடியும். எத்தனை முறை இந்த சாயப்பா உனக்கு வந்து தைரியம் சொன்னாலும் ஆறுதல் சொன்னாலும் உன் மனசை தேத்தினாலும் அடிக்கடி நீ மன தைரியத்தை இழந்து போகிறாயல்லவா? உனக்கு வரக்கூடிய துன்பமும் பிரச்சனையும் மிக பெருசாக இருக்குதுன்னு நீயாகவே நினச்சிக்கிட்டு பொறுமை இழந்து தவிக்காதே. பொறுமையோடு இருந்தாதான் எதையும் அனுசரித்து கடந்து போற முடியும். நீ போகிற இடங்களில் மிகப்பெரிய விவாதங்களோ உறவுகள் மூலம் பிரிவினைகளோ சண்டைகளோ துன்பமோ கஷ்டமோ வரும்போது அல்லது விபத்துகளோ நிகழ்ந்தாலும் ஏதோ ஒரு பெருசாக நடக்க வேண்டியது சிறுசாக நடந்திருக்குன்னு நினச்சி மனசை அமைதிப்படுத்தி வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். சாயப்பா, என் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களுக்கு ஒரு தீர்வே இல்லையா, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு நீ கேட்கலாம். ஆனால் இந்த துன்பமும் பிரச்சனைகளும் வரும்போது
அதன் மூலமாக உனக்கு மன வலிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி உனக்கான வலிமையை நான் கொடுக்குறேன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக நான் பதில் தருவேன். நீ வடிக்கும் கண்ணீர் தான் உன் கர்ம வினையை கரைச்சி காணாமல் போக செய்துங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. உன் கண்ணீர் வடிந்து வற்றிய பிறகு இந்த சாயப்பாவின் கரங்களால் உன்னை நான் மீட்டெடுப்பேன். நம்பிக்கையோட எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தோட நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சு நீ நடந்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பது அனைத்தையும் நான் ஏற்கனவே உனக்கு பல முறைகளில் வந்து உணர்த்தி இருக்கேன். இப்போது இருக்கும் காலகட்டத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் தவறாக அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத. ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கற்றுக்கிறதுக்கான 1000 விஷயங்கள் இருக்குது. அதை கற்றுக்கிட்டு தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ. இந்த சாயப்பாவை நம்பிக்கையோடு நீ வழிபட்டாலே உன் வலியும் வேதனைகளும் பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உறவுகள் உன்னை நிராகரித்தாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து அவர்கள் முன்பாக உன்னை வாழ வச்சு காட்டுவேன். மற்றவங்க செய்த நிராகரிப்பும் அவர்கள் தந்த அவமானமும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி உன்னை உயர வைத்து அழகு பார்ப்பேன். உன் வாழ்க்கை மேம்படுவதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். என் கரங்கள் கொண்டு உன்னை தாங்கி உன்னை கரை சேர்க்கிறேன். உன் துணிவான நல்ல நெஞ்சத்துக்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் துணையாக இருக்கும். உன் மனசில் எப்போதும் நீ குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே. எப்போதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு. எதையும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. மனசில் எதையாவது யோசிச்சு மன அழுத்தமும் பாரத்தையும் உருவாக்கி கொள்ளாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். கண்டிப்பாக உன் பொருளாதாரம் மேம்படும். அதிர்ஷ்டமான நாட்கள் உன் வாழ்க்கையில் வந்து நீயும் பல மாற்றங்களை உணர ஆரம்பிப்பாய். இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாம் சரியாக சிறப்பாக வெற்றிகரமாக முடியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் அந்த வேகத்தை சமாளித்து வெற்றிகரமாக வாழ தயாராகு. இந்த உலகம் உனக்காக புது புது வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீதான் அதை புரிந்து கொண்டு செய்யும் செயல்களை சிறப்பாக செய்யணும். நீ நினச்சது போல உடனே எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கணும்னு எதிர்பார்க்காத. நீ எதிர்பார்ப்பது போல சில விஷயங்கள் நடந்தால் அதன் மூலமாக உனக்கு என்ன பாதிப்புகள் வரும்னு எனக்கு தானே தெரியும். அதனால தான் சில விஷயங்களை நடக்க வேண்டிய காலத்தில் நடக்காமல் அமைதியாக அதற்கான மாற்றங்களை உருவாகிட்டு இருக்கேன். உனக்கு எந்த நல்ல நேரத்தில் எது நடந்தால் நல்லபடியாக நடக்குமோ அதை சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கான நல்ல தொடக்கத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி தர இந்த சாயப்பா இருக்கும்போது நல்ல சிந்தனைகளோடும் நிறைவான மனசோடும் நீரு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். சில பேருடைய உண்மையான முகம் உனக்கு காண்பிக்கப்படும் போது இவங்க இப்படிப்பட்டவங்களா, இவங்க இவ்வளவு மோசமானவங்களான்னு நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்படுத்துவதோ கூடாது. யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நிச்சயமாக மாறும். நீ எதை நினைத்தும் பயப்பட வேணாம். உன் வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு யோசித்து நடக்க கற்றுக்கோ. உன்னால் முடியாத எந்த விஷயங்களையும் நீ யோசித்து பயப்பட்டு கவலைப்பட வேண்டாம். நீ பொறுமையாக இருந்தால் அனைத்தையும் வெற்றிகரமாக உன்னால் முடிக்க முடியும். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீயாக உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இரவெல்லாம் தூங்காமல் நிறைய யோசிச்சு உன் மனசை நீ போட்டு குழப்பிக் கொள்ளாதே. இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு உணர்ந்து கொண்டு வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு.